வணக்கம். கேபிகே கிங் கிச்சன் சேனல். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னியை பற்றி பார்ப்போம். கொத்தமல்லி சட்னிக்கு நாட்டு கொத்தமல்லி வாங்குகிற மாதிரி பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கிடைக்கல. சாதாரண கொத்தமல்லி தான் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தண்டு அதிகமாக இருக்கும், இலைகள் கம்மியாக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு ஊற விடுங்க. பொதுவாக எல்லா கீரையிலையும் மருந்து அதிகமாக சேர்க்குறாங்க. அதனால் எப்போ வாங்கினாலும் இது மாதிரி உப்பு போட்டு உப்பு போடுங்க, இல்லாட்டா மஞ்சத்தூளில் 1/2 hour ஊற வச்சு நீங்கள் செய்யுங்க. எல்லா காய்கறியும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் கெமிக்கல் ஆர்கானிக் சொல்லி மேக்ஸிமம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. வீட்டில் விதை போட்டால் கூட செடி வரமாட்டேது. ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு உரம் கேட்குது. நம்ம என்ன தான் போட்டாலும் செடி ஒழுங்காக வரமாட்டேது. அப்புறம் தேங்காய் ஃபஸ்ட்டு சில்லு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். கொத்தமல்லி சட்னிக்கு தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வாய் புண்ணு, குடல் புண்ணுக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் தேங்காய் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தேங்காய் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேங்காய் குக் பண்ணால் தான் கொலஸ்ட்ரால். சட்னி அரைச்சி அது கொலஸ்ட்ரால் கிடையாது. இது கொஞ்சம் நெத்துக்காயாக இருக்குது. இந்த நெத்துக்காயில் தேங்காய் பால் எடுத்து காய்ச்சினோன்னா கண்டிப்பாக நமக்கு எண்ணெய் கிடைக்கும். ஆனால் எண்ணெய் எடுக்கும்போது நம்ம கரெக்டான பருவத்தில் டக்குன்னு எடுத்துடணும். இல்லாட்டின்னு அது முறிஞ்சு அதோடு சேர்ந்து எண்ணெய் என்ன தான் புழிஞ்சாலும் வராது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு பதம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த கொத்தமல்லி சட்னியை பார்ப்போம். கடாயில் கடுகு போடுங்க. கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு நீங்கள் போட்டு 2 வரமிளகா. நாங்கள் தேஜா வரமிளகா தான் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். 1-2 போட்டாலே போதும். ரொம்ப காரம் சுல்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. பூண்டு போட்டு நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. கொஞ்சம் இஞ்சியும் புளியும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு புளி, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோன்னா கொத்தமல்லி சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால எல்லோரும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பித்தத்தை குறைக்கும். நம்ம அன்றாட சாப்பாடு சாப்பிட்றதுல நிறைய பித்தம் சேரும் இல்லையா உடலில். ஸோ அந்த நச்சு கழிவெல்லாம் இந்த கொத்தமல்லி இலைக்கு வெளியேற்றுற சக்தி உண்டு. அது இல்லாமல் எல்லா சீசன்லேயும் இந்த கொத்தமல்லி இலை நமக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலத்தில் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்து நம்ம உடம்புல அதிகமாக பித்தம் சேருது இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் இது அதிகமாக வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் டெய்லியுமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது.